நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தும் காட்டு யானைகளை வனப்பகுதியில் விரட்ட வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். ஆல்வின் சுரேஷ், யானையை விரட்ட இதுவரைக்கும் வனத்துறை எடுத்த நடவடிக்கைகள் என்ன? கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் காட்டு யானைகளின் நடமாட்டமானது அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. அவ்வாறு வரும் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் தற்பொழுது முகாமிட்டிருப்பதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாள்தோறும் அச்சமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஊருக்குள் வரும் காட்டு யானையை தடுக்கும் விதமாக ஏற்கனவே வனத்துறையினர் அகழிகள் அமைப்பது, அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் கேமராக்கள் மூலம் காட்டு யானைகளை விரட்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இருந்த போதும் வனத்துறையினரால் ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. நேற்று இரவு கூட பாடந்துறை என்னும் பகுதியில் 2 காட்டு யானைகள் இரவு நேரத்தில் ஊருக்குள் பகுதிகளிலேயே சுற்றி வந்தது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்த பேரில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் அகற்றினாலும் மீண்டும் அந்த 2 காட்டு யானைகளும் ஊருக்குள் வருவது அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கூடலூரில் இருந்து கேரளா செல்லும் மாநில சாலையில் இன்று 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், இந்த 2 காட்டு யானைகளையும் கும்கி யானைகள் துணையுடன் அகர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும், முறையாக அகழிகள் அமைக்க வேண்டும் என கோரிக்கைகளானது வலியுறுத்தப்பட்டு தற்பொழுது சாலை மறியல் போராட்டமானது அரை மணி நேரத்திற்கும் மேலாக மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.